வண்டி ப்ரோ நேம் ப்ரோ ஆறுமுகம். வண்டி ரெடி பண்ணிவிட்டு பெரிய கம்பேக் கொடு சரியா? வெறித்தனமாக கம்பேக் கொடுக்குறோம் நம்ம தான். Glock pop drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. And hoopty finna bounce with a cutie riding round, gripping Uzi, spitting doobies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be assy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce. செந்திரோ செல்லம் கேமராவுக்கு மொத்தமா பத்திரமா இரு. மோட்டோ குஞ்சி சரி மோட்டோ பார்த்து பத்திரமா இரு. ஆ அப்படின்னா டிடினா ட்ரிங்க் அண்ட் டிரைவ். அதான் போச்சு நானும் சொல்லிகிட்ருக்கேன். சிவா டிஆர்எஃபே பார்த்து 10 பணம் சேஃப்டியாக போ. தூக்கம் வந்தா இது புள்ள சரி பார்த்து பத்திரமா இருட்டா. சரி சார் நவரு செல்லத்தை பார்த்துட்டு போகிறேன். போச்சு இதை சொல்லும். வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், ஓரளவுக்கு கொடுத்துட்டேன். ஏதாச்சும் மனுஷன் வீட்டுக்கு போயிடுவான். வண்டியை ரெடி பண்ணியே ஆகணும். இந்தா இதை மறந்துடாத. இங்கே பாரு வண்டியை ரெடி பண்ணிவிட்டு பெரிய கம்பேக் கொடு சரியா? வெறித்தனமாக கம்பேக் கொடுக்குறோம் நம்ம தான். கம்பேக்குன்னு கொடுத்தா ஒரே கம்பேக் கொடுக்க வச்சுடுறானுங்க. பவர் பேங்க் உள்ள வைக்கிறேன். அப்படியே போக வேண்டியதான். இந்தா போகிறேன், இந்தா வரேன். கிளம்புலையே எடுத்துக்கிட்டு மணி ஆயிடுச்சு. பின்னாடியே வராரு குடும்பலப்பேட்டை. ஆ போயிட்டு சரி சரி. ஆ அவரை உடுமலைப்பேட்டையா? உடுமலைப்பேட்டை. ஆ ஆ ஓகே பிஎஃபே எல்லாம் கிளம்ப போகிறோம். இன்னும் உடுமலைப்பேட்டைக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் என்ன மட்டும். சாரி 16 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக தான் இருக்கு பாருங்க. உடுமலைப்பேட்டைக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அப்படியே போய் பழனி ரூட் எடுத்து பழனிலேருந்து திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, செம்மனார்கள் நம்ம ஊருக்கு போக வேண்டியதாங்க. அப்போ தலைமை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். வண்டி பெரிய கம்பேக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. சரா அவன் தண்ணி அடிச்சுட்டு போகலாம். சொல்லலாம் இந்த ஒரு ஆள் R5 பேசிகிட்டு இருக்கான்ல, அவன் தண்ணி சரக்கு அதான் அது ஒன்றா. BS6 வண்டி வச்சுக்கிட்டு BS4ங்கிறான் ஆள். ஸோ கடவுளே, நானும் என்ன BS6 நிறுத்தி 2 வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. 5 மாதம் ஆகும் தான் டெலிவரி எடுத்து. இதெல்லாம் போகிறவா. ஓகே பிஎஃபே ஒரு ஆளுங்க மனுஷன் BS4 வண்டி வச்சுக்கிறாராம். ஆனால் வந்து BS6க்கு உள்ள எல்லா இதுவும் அதில் இருக்குமா. ஆனால் BS போகிறான். அது என்ன ஃப்ரெண்டாக பேசிட்டாப்புல, நம்பரும் வாங்கிட்டேன், கொடுத்துருக்காப்புல. அவங்க கோயில் திருவிழாவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன கதை எது கதைன்னு. ஓகே பிஎஃபே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். போகிற வழியில் சுவாரஸ்யம் நினச்சுன்னா காமிக்கிறோம். ஓகேவா? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடுமலைப்பேட்டைக்கு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் மட்டும் தான் பிஎஃப் இருக்குது. அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். அது பசங்க அப்படியே பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. பிஎஃப்ஏ பழனி ரூட் எடுத்து போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ 3 நாள் ஜாலியாக இருந்துச்சுங்க பசங்க கூட. அதுக்கு என்ன பண்ணுறது, பிரிஞ்சு போகிற ஒரு காலம் இருக்குல்ல, பிரிஞ்சு போய் தானே ஆகணும். அதுதான் அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் முடிஞ்சிச்சு இந்த ரைடு. மறுபடியும் எந்த ஆபத்தும் இல்லாமல் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் பிஎஃப்ஏ. இந்த பிரச்சனை இல்லாமல் பசங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு போகிறேன். சிக்னலோடு போயிட்டுருக்கோம். நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வந்துட்டோம். நல்லபடியாக போயிட்டோம். நல்லபடியாக திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நல்லபடியாக வீட்டுக்கு போயிடணும் பிஎஃப்ஏ. ஓகே பிஎஃப்ஏ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் மயிலாடுதுறை அப்படின்னா, நைட்டு 11 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லுது. 10:45க்கு ரீச் ஆகும்னு சொல்லுது. அது எப்படி 12 ஆகிடும் பிஎஃப்ஏ. ஏன்னா நான் மட்டும்னா பிரச்சனை இல்லை, கூகுள் மேப்பே பீட் பண்ணிவிடுவேன். அப்படிங்கும்போது பசங்க வராங்கல்ல, அப்போ நாங்கள் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நின்று தான் போகிற மாதிரி இருக்கும்.
அதான் பீஃபு. ஓகே பீஃபு, அப்படி போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சுவாரஸ்யம் நினச்சினா காமிக்கிறேன். ஓகேவா? நம்ம பழனி ஹைவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. திண்டுக்கல் ஹைவே. நான் வந்து பழனிக்கு 29 கிலோமீட்ரு, திண்டுக்கலுக்கு 84 கிலோமீட்ரு, மதுரைக்கு 145 கிலோமீட்ரு. ஆனால் நம்ம மதுரை போகிறது கிடையாது, நம்ம மாயாவரம் போகிறோம். ஓகேவா? ஓகே பிஎஃப்ஏ, நம்ம தலை வந்து 150 பைக்கு தலை பிஎஃப்ஏ. நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். அந்த ஆள் நான் அவார்டு 120 125 விரட்டிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, அப்புறம் ஒரு இது மாதிரி டெரன் ஒன்று எடுத்து மெதுவாக இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன் பின்னாடி 150 வருது, பொறுமையாலாம் வரும்ன்ட்டு சுத்தமாக மறந்தே போயிட்டேன். ஆக்சுவலி இதோட 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அந்த வண்டியில், இந்த ரோட்டில். ஹலோ 100 கிலோமீட்டர் வரையும் இந்த வேகத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடோட கண்டிஷன். ஓகேவா? இப்போ எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? 90க்குள்ளே அந்த ஆள் 90 ஓட்டிட்டு வந்தலான்ட்டார். 90க்குள்ளே தான் நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகேவா பிஎஃப்ஏ? அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருப்போம். பழனியில் போய்ட்டு சிப்ஸ் வாங்கலாமான்னு பார்த்தாலும் பழனா அவங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து செம்பட்டி சைடு தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஏரியா சைடு அவங்க பிரிவாங்க போல். அதுக்கப்புறம் அப்படி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் பிஎஃப்ஏ. ஓகே பிஎஃப்ஏ, அப்படியே போங்க. பாருங்களேன், காற்றாலையெல்லாம் சுற்றி காற்றாலைகள் தான். அங்கே வருங்க, அங்கே காற்றாலைகள்லாம் நிறையா இருக்குது காலி. இது மாதிரியான சீன்ஸில் வண்டி ஓட்டின ஹைவேல வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். அந்த ஹைவேல இது டைரெக்டாக போய் திண்டுக்கல்ல போய் ஏற்றுரும். ஆமாம், அந்த மாதிரியான ஹைவே. 100 ஸ்பீடு, இது ஜம்முன்னு போகும் வண்டி. சரி ஓகே பேபே, அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து அப்படியே இசை கேட்டுட்டு வர போகிறேன். பாய் பாய். சப்ஸ்கிரைபர் ப்ரோ. நேம் ப்ரோ? ஆறுமுகம். ஓகே ஓகே ஓகே. பாய் பாய் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. ஓகே. ஓகே பிஎஃப்ஏ, அண்ணன் அடிக்கிற போதைக்கு பேசிகிட்டு இருக்காரு போல், ப்ரோங்கிறாரு. ஓகே பிஎஃப்ஏ, பெட்ரோல் வேறு மினிக்கிட்டு இருக்கு. எங்கே நிற்க போகுது என்ன ஆகுதுன்னே தெரில. ஒரு பங்கு இல்லை பிஎஃப்ஏ. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்துட்டேன். 50 கிலோமீட்டர் இந்த சைடில் பெட்ரோல் பங்கே கிடையாது. வெறியாவது பிஎஃப்ஏ. என்கிட்டையும் இல்லை, அந்த R15லையும் இல்லை. எதில் ஒன்றும் இல்லைன்னா கூட மாற்றி டோப் பண்ணலாம். 2 பைக்லேயுமே இல்லை பிஎஃப்ஏ. இவங்க பிரியறதுக்குள்ளே நாங்கள் எங்கேயாவது பெட்ரோல் போட்டாகணும். ஏன்னா அவங்க ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பிரிஞ்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம பெட்ரோல் போட்டாகணும் பிஎஃப்ஏ. ஓகே பிஎஃப்ஏ, போகிற வழியில் டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். புரியல? போடு ப்ரோ. என்ன ப்ரோ? என்னது? சரி வா தலை, பிடிச்சிக்கலாம். வா தலை, நீயும் பார்த்து பிடிச்சிக்கோ. ஏன், எதனால் இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க? இல்லை ஏன், ஒய்? ஆ 200 தரேன். போடு உன்கிட்ட பார்த்துக்கோ. உனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோ. சரி நார்மல் 1000 ரூபாய்க்கு போடுது பே. 1000 ரூபாய்க்கு புரியல. அதுக்கு இதுக்கே நான் 6 ரூபா 5 ரூபா கூட இருக்கும். அதில் டஸ்ட்டு கொஞ்சம் இருக்காது, இதில் டஸ்ட்டு இருக்கும், அவ்வளோதான். படம் வைப்பான். ஏன் தம்பி, யார் பிடிச்சிக்கங்கிற இருந்தாலும் பையன்? சரி ஓகே. அதுக்காக பையனை போட்டிருக்கீங்க. ஓகே அதுக்காக தான் இருக்கிற பசங்கள்லாம் யார் பிடிக்க வாங்குறாரா? யாரு? டியூப்லெஸ் காற்று பிடிக்கலாமாவா? பிடிக்கலாமா? ஏன் பிடிக்கலாம். ஆமாம். இப்போ நீ எவ்வளோ போட்ட? போட்டேன் போச்சு. என்னாச்சு, யாரும் பிடிக்கலையா? சரி அந்த பையனுக்கு வேறு வேலை இல்லையா, சும்மா இருக்காப்லையா?
சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் பிடிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க போல். அதனால் மெனக்கட்டும் நம்மளை கூட்டு எப்படி சொல்கிறாங்க. நீங்கள் டீ குடிப்பா நடிதாங்க பில்லு தான் வேணாண்டி. அப்படியே ஊருக்கு போக வேண்டியதான். சொல்லட்டுமா? பை. ஆ ப்ரோ யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சரி பை. ஆ சரி. என்ன ப்ரோ ஆன்லைன் இருக்குது போட அவங்கள வண்டி உட்காரணுமா? ஆ உங்கள் வண்டி வீடியோ எடுக்கணுமா? எங்கே இருக்குது உங்கள் வண்டி? பல்சர் வரதன். பல்சர் வரதன். இரு வண்டியை பார்த்துட்டு வரேன். இது ஆசைப்பட்றான் பையன் என் வண்டி வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு. எது வண்டி என்ன சார்? ஓட்டி பார்க்கலாமா? ஆ ரைட் ஓகே. பையன் ஆசைப்பட்றாப்புல ஒரு ஆசைக்கு நம்மளும் ஓட்டி பார்ப்போம். ஓ NS 160 தலைவரே. கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை பையன் ஆசைப்பட்றாங்க தலை என் வண்டியை ஓட்டி பாருங்கள், ஓட்டி பார்த்து வீடியோ போடுங்க அப்படின்னாப்புல. சரி ஒரு ஆசைக்கு ஓட்டி பார்க்கலாம். அலையுதுங்க வண்டி. அப்பா NS லவர் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். ஓய் ஆ 100 தம்பி 100 ஓட்டிட்டேன்டா வண்டியா நீ சொன்ன மாதிரி. அவ்வளோ ஓகே ஓகே பீஃப் ஓகே பீஃப். அப்படியே பொறுமையாக போவோம். வண்டி ரொம்ப அலையுதுங்க. காற்று இல்லையா என்னன்னு தெரியலையே. வந்தாண்ட போக முடியாது. அப்படியே இந்த சைடில் ரொம்ப தூரம் வந்துட்டனே. இதுக்குமே போவோம். சரி பிவிஎஃப் நம்ம பையன் சப்ஸ்கிரைபர், இப்போ நியூ சப்ஸ்கிரைபர், அந்த பையனோட வண்டி நம்ம ஓட்டி பாருங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஓட்டி பார்த்துட்டோம். தலைவர் தம்பி உனக்கு பிடிச்சிருக்கலாடா? ஓகே அது போதும் எனக்கு. ஓகே ஓகே. யார் அது எதுக்கு வர்றது? நம்ம ஆளுகளை தான் இருக்கும், யாரும் வரமாட்டாங்க. தம்பி கப்பல் பாய் போகுதுடி வண்டி, ஜம்முன்னு போகுது. நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணு. காற்று இல்லையாண்ணா? பேக்கில் காற்று இல்லை. ஆ சரி சிவா எங்கள் பங்குக்கு தானே போகிறோம். வா ஏறி உட்கார். இதில் போய்டும். தம்பி உன் பேர் என்ன? உதயாவா? இந்த ஊர் தானே நீ? சரி சரி சரி. எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் அது உள்ளே போயிடுவீங்க. இந்த கண்டெய்னர் போதில்ல, நாங்கள் நேராக போகிறோம். தலை நீங்கள் உங்கள் கூட தானே வருவார் இவர். அப்புறம் என்ன தலைவர், இவர் கூட தான் நீங்கள் போகணும். சிவகாசி போகிற ரோடு தான் அது. வரீங்களா எங்கள் ஊருக்கு? வாங்க, சும்மா 2 நாள் இருந்துட்டு போங்க. சரி ரைட்டு. சரி தளபதி பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க எல்லாரும். சரி பொறுமையாக போங்க. சரி தலைவரே மிஸ் யூ. ஐ லவ் யூ. சரியா பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு மெசேஜ் தட்டி விடுங்க. சரி ஓகே ப்ரோ. சரி ரைட்டு கிளம்புங்க, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். சரி தலை பார்த்து பார்த்துட்டு வாங்க. பாய் பாய். அடுத்த ரைடு போவோம். பாய் 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 பாய். சரி இப்போ தான் அவங்க வந்து ரோடு பிரிஞ்சு போயிட்டாங்க. நாங்கள் திண்டுக்கல்லுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாம் ஆமாம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தான் பிரிஞ்சாங்க. திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் தாண்டி நிற்கிறேன். ஒட்டஞ்சத்திரம்
ஓகே பேசு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்பை முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே படுத்து தூங்க போகிறோம். உடம்புலாம் சரியான டயர்டு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரைட்டில் சந்திக்கிறேன். அதுவே நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகளை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயின் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் பிஎஃப் நம்ம வீடியோ அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே பிஎஃப் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, டேக் கேர், பாய். Be moving through your town, doobie dookie doo doo round, doobie goofy, I be smoking goofy by the pound, in the hoopty from the bounce.